ஏஎல்பியோட அடிப்படையே லக்னம் நகருது அப்படிங்கிறது தானே சார். இப்போது நீங்கள் லக்னம் நகர்றதுனால தான் நாங்கள் துல்லியமாக கணிக்கிறோம். ஏன்னா நீங்கள் எடுத்துக்காட்டாகவே சொல்லியிருக்கீங்க, இப்போ கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்குறப்போ ஃபோட்டோ கேட்டால் இப்போ இருக்க ஃபோட்டோவை தருவீங்களா இல்லை குழந்தையில இருக்க ஃபோட்டோவை தருவீங்களா, அது மாதிரி தான் இதுவும் ஜாதகத்தில் இப்போ என்ன இருக்குங்கிறத தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ பொதுவாக நிறைய பேர் பிறந்த தேதியில் இருக்க லக்னத்தை அடிப்படையாக வச்சு தான் கணிக்கிறாங்க. அப்படி கணிக்கிறதுனால என்னென்ன தவறுகள் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? தவறுகள் சரி அப்படிங்கிறத விட நான் ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஏஎல்பி லக்கணம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு எடுத்துங்களேன். 9வது படிக்கும்போது உங்கள் ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்கன்னா 4 பேர் சொல்வீங்க. இந்த 4 பேர் நீங்கள் எங்கேயாச்சும் இருக்குங்களா? இல்லை. ஏதோ எங்கேயோ பேசலாம், பார்க்கலாம். நான் கூட பார்ப்பேன், நீங்கள் கூட பார்ப்பீங்க. 12வது படிச்சிங்க, காலேஜில் படித்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பேசுகிறாங்கன்னா 2 பேரில் ஒருத்தர்கிட்ட பேசுவோம். இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு முக்கியத்துவம் எப்படி கொடுக்குறீங்க? வேலையில் இருக்கும்போது வேலையில் இன்னும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் இருப்பாங்க பாருங்கள். இன்றைக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் பேசுவீங்களான்னா டெய்லி பேசுவீங்க, டெய்லி பார்ப்பீங்க, டெய்லி அவங்களோட பயணிப்பீங்க, அவங்க கூட முடிவெடுப்பீங்க, அவங்க கூட ஒரு ஷேர் பண்ணுவீங்க, அவங்களுக்கு நல்லதாக கெட்டதாக சொல்வீங்க, நீங்கள் சொல்லுவீங்க, அவங்க சொல்லுவாங்க. அப்போ இன்றைக்குள்ள வாழ்க்கையை தான் நீங்கள் முடிவெடுக்கிறீங்க. இப்போ 7 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அது நல்லவன் இருந்திருப்பா கெட்டவன் இருந்திருப்பா, அன்றைக்கி முடிஞ்சு போச்சு. அது சார் அவனால தான் சார் நான் படித்தேன், சார் அவனால தான் சார் நான் வீணாக போனேன். இன்றைக்கி அவர் உண்மையிலே நீங்கள் அவர் கடந்து வந்துட்டோம், அது முடிஞ்சு போச்சு. பாஸ்ட் எல்லாமே கடந்த காலமாகவே போகட்டும் அப்படிங்கிற மாதிரி. இவங்க மேஷ லக்கணத்தில் ஒரு தனுசு லக்கணத்தில் ஒரு குழந்தை பிறக்குது. 7ஆம் வீடு புதனாக இருப்பார். பிறந்த குழந்தைக்கு புதனாக இருந்தானே சுக்கிரனாக இருந்தானே, பிறந்த குழந்தை எங்கே ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது? 10 வயசு வரையும் அப்பா அம்மா என்ன கொடுக்குதோ அதானே சாப்பிட்றோம். 10 வயசு வரையும் நம்ம என்ன நம்ம என்ன அப்பா அம்மா எடுத்து துணி எடுத்து கொடுக்கும் அதானே போடுறோம். நம்ம இல்லை நாம் 21 வயசு 2 கட்டம் தள்ளி தனுசு லக்கணம் முடிஞ்சு மகர லக்கணம் முடிஞ்சு கும்ப லக்கணம் வரும்போது நான் என் சட்டை நான் தான் எடுப்பேன்மா. 21 வயசு வரும்போது ஏன் 8 வயசில் சொல்லுங்கன்னா 10 வயசில் சொல்லுது. இப்போல்லாம் குழந்தை சொல்லுதுன்னு வச்சுங்களேன், எனக்கு அந்த சட்டை பிடிக்குதுன்னு. நம்ம காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா 20 வயசு வரையும் நம்ம எந்த முடிவு எடுக்க முடியாது. இப்பயும் கூட அப்படி தான். அப்பாவுக்கு பிடிச்சிருக்க கல்வி படிச்சிருக்கோம், அம்மாவுக்கு பிடிச்ச கல்வி படிக்கிறோம், அப்பாவுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு போடுறோம், அம்மாவுக்கு பிடிச்ச ட்ரெஸ் போடுறோம். 20 வயசு வரையும் 2 கட்டம் எப்பயுமே இந்த லக்கணங்கள் நகரும்போது 2ஓட பலன் தான் முக்கியம்.